ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போறேன்னா, தனுஷ் டைரக்ஷனில் நிலவுக்கு என் மேலே என்னடி கோவம். ஹீரோ வந்துட்டு இந்த படத்தில் செஃப்பாக இருப்பார். அவருக்கு பிரேக்கப் ஆகிடும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பிரேக்கப்லேருந்து அவர் வரும் அந்த பொண்ணு நினைப்பாகவே இருப்பார். அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்து சரின்ட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணணுன்ட்டு அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மேரேஜில் பொண்ணு பார்க்க போகும்போது தான் இவர் பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அவரோட ஸ்கூல் மேட்டாக இருப்பாங்க. அப்போ பொண்ணு பார்த்தப்போ நிச்சயம் ஆகிடும் இருக்கு. அப்போ வந்துட்டு அந்த இவரோட எக்ஸ் லவர் வந்துட்டு இன்விடேஷன் கொடுப்பாரு இவங்களுக்கு. அப்போ அது பார்த்துட்டு இன்னும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். அப்புறமா அந்த ஃபியான்சி கிட்ட வந்துட்டு என்னான்னு கேட்கும் போது இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்வார், அவரோட எக்ஸ் ஸ்டோரியெல்லாம். இதனால இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சுன்ட்டு. அப்போ அந்த ஃபியான்சி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போகணும் அவங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க போனாங்களா, என்ன நடந்துச்சு அங்கே, இதுதான் படத்தோட கதை. ஹீரோ வந்துட்டு பிரபு, அவங்க வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சிலதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தனுஷ் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு. அவர் நல்லா பண்ணியிருந்தார். கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு தாமஸ் இருப்பார், அவரும் காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அப்புறமா ஹீரோயின் அவங்க பர்ஃபார்மன்ஸும் ஓகே. ஜிவி பிரகாஷ் மியூசிக் அவங்க வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு. பிஜிஎம்மும் நல்லா இருக்குது படத்தில். பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா சரத்குமார் நடிச்சுக்கிற அவர் குத்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி. எடுத்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா எடுத்துருந்துக்கலாமா எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இமோஷ்னல் கனெக்டிங்காக ஒன்றுமே இல்லை. ரைட்டிங் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சுருந்துக்கலாமா எனக்கு தோணுச்சு. இந்த ஹீரோயின் கேஸ்டிங் வந்துட்டு இன்னும் யாருன்னா நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஹீரோயினாகவே பார்க்கறதுக்கு இன்னும் தோணல. ஒரு மாதிரி சின்ன பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது ஹீரோயின் சொல்லும் போதே அது ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. சில சீன்ஸ் எல்லாம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். படத்துலேயும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் லேக் இருக்குது. இந்த படம் வந்துட்டு முன்னாடியே தனுஷ் நடிக்கணுமா இருந்துச்சு. ஆனால் சில காரணத்தினால நடிக்க முடியல. ஸோ அவரோட டைரெக்ஷனில் இப்போது இந்த படம் வந்திருக்கு வெளியே. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படத்து வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம். தேங்க்யூ.